Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 pivot animator. We will see the topic stick figure. In stick figures, for example, in the simple term, a stick figure is a very simple representation of person, an animal or an object. For normal pivot animators நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்டிக் ஃபிகர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெப்ரசன்ட் பை பர்சன் அனிமல் அண்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் பர்சன்ஸ் இட்ஸ் த ஹியூமன் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் மேக் த ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஸ்டிக் ஃபிகர். தென் another one is the animal. So animal image representations and then object. One thinks of object represent பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் ஃபிகரை யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிக் ஃபிகர்ஸ் ஆப்ஷன்ஸில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் தட் மீன்ஸ் செக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த செக்மெண்ட்ஸ் என்ன மாதிரி ஆப்ஷனல் லொக்கேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பிவோட் அனிமேட்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக நம்ம அனிமேஷன்ஸ் தட் மீன்ஸ் ஒரு கார்ட்டூன் மூவிஸை நம்ம மேக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த கார்ட்டூன் மூவிக்கான என்டையர் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் மூவிங்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டிக் ஃபிகர்ஸில் என்ன மாதிரி ஆப்ஷனல் பேசிஸை நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தென் இட் கன்சிஸ்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் சச் ஆஸ் லைன்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ். ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்ஸ். ஸோ செக்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஆப்ஷனல் பேசிஸில் கன்சிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் அண்டு சர்க்கிள். ஸோ என்டையர் செக்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஸோ இந்த மேக் பண்ணுற இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டிக் ஃபிகர்ஸ் போத் ஆர் தட் மீன்ஸ் மோர் தென் செக்மெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி தான் என்ன இருக்குன்னா இந்த ஸ்டிக் ஃபிகர் கான்ஃபிகர் ஆகுது. இந்த ஸ்டிக் ஃபிகர்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா லைன் அண்டு சர்க்கிள்ஸ் பேசிஸில் இந்த செக்மெண்ட் கன்சிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? தென் these segments are connected by pivoting joints such as knees and elbows. So in the types of segments line and circle basis la make agra the segments. So endanda places la that means person animals and objects நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கான ஆர் பர்சன்ஸ் கான ஆர் அனிமல்ஸ் கான மூவ்மெண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க மேக் பண்ணும்போது எந்தெந்த பிளேசஸ்ல இந்த செக்மெண்ட்ஸ் உடைய கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that's a connection by pivoting joints. So the pivoting உடைய joint options such as knees முட்டி அண்டு முட்டி பகுதி கை கால்களோட முட்டி பகுதியில் இருக்குங்க இல்லையா. ஸோ அந்த பகுதியில் இந்த ஜாயிண்ட்ஸை மேக் பண்ணுறதுக்காக இந்த செக்மெண்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ், என்னென்ன மாதிரியான செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ லைன் அண்ட் சர்க்கிள் பேசிஸில் செக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த செக்மெண்ட்ஸுடைய கான்ஃபிகரேஷன்ஸை எந்தெந்த பிளேசஸில் ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன்ஸ் ஆர் அனிமல்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஸ்டிக் ஃபிகர் பர்சன் இமேஜ். ஒரு பர்சனுடைய இமேஜஸ் கான்ஃபிகரேஷன்ஸில் எந்தெந்த பிளேசஸில் இந்த ஸ்டிக் ஃபிகர் கான்ஃபிகர் ஆகுது அண்ட் தென் பாயிண்ட் ஆஃப் செக்மெண்ட் என்ன அண்ட் தென் ஹேண்டில் என்னென்ன ஹேண்டில்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆரஞ்ச் தட் மீன்ஸ் ஆரிஜின் ஹேண்டில். ஆரஞ்ச் ஹேண்டில். ஸோ இன் தி சென்டர் ஆஃப் த ஆரிஜின் ஹேண்டில் ஆரஞ்சு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. அண்ட் தென் ரெட் கலர் பாயிண்டர்ஸ் ஆரஞ்ச் கலர் பாயிண்டர் இஸ் த ஆரஞ்ச் ஹேண்டில் அண்ட் ரெட் கலர் பாயிண்டர் இஸ் த ரெட் கலர் ஹேண்டில். ஸோ த போத் ஹேண்டில் ஆர் யூஸ்டு டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனல். ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஸ்டிக் ஃபிகர்ஸில் சம் அதர் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த ஆரிஜின் ஹேண்டில்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ரெட் ஹேண்டில் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பர்பஸ்க்காக இந்த ஆரஞ்சு ஹேண்டில் அண்ட் ரெட் ஹேண்டில் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? நவ் யூ கேன் ஈஸிலி அட்ஜஸ்ட் த போஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் த்ரூ தீஸ் ஜாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு ஜாயிண்ட்ஸ் லொக்கேஷன்ஸை நம்ம அந்த போஸ் வைஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். ஃபார் அதனுடைய பொசிஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ஸில் நமக்கு ஈஸியஸ்ட் மெத்தடில் மூவ் பண்ணணும் ஆர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்டட் ஹேண்டில் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் ஸோ என்னென்ன மாதிரியான ஹேண்டில்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆரிஜின் ஆரஞ்ச் ஹேண்டில் அண்ட் ரெட் ஹேண்டில். ஓகேங்களா? இன் பிவோட் அனிமேட்டர் there is an orange handle at the center of the stick man called the origin handle and a red handle at the end of the each segment.
ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுடைய ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்டிக் மேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் இமேஜஸில் பார்த்தோம், அந்த ஸ்டிக் மேன் இமேஜஸில் சென்டர் ஆஃப் த பாயிண்டில் ஆரஞ்சு ஹேண்டில் இன்டிமேஷன் ஆச்சு. ஸோ இந்த ஆரஞ்சு ஹேண்டில் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டிக் மேன் கால் த ஆரஞ்சு ஹேண்டில் அண்ட் தென் ரெட் ஹேண்டில் at the end of the each segment. ஒவ்வொரு செக்மெண்ட்டுடைய end of the பொசிஷன்ஸில் இருக்கிற ரெட் ஹேண்டில்ஸும் அண்ட் சென்டர் பொசிஷன்ஸில் இருக்கிற ஆரஞ்சு ஹேண்டில்ஸும் நம்ம லாஸ்ட்டு ஸ்டிக் மேன் இமேஜஸில் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸில் பார்த்தோம். ஓகேங்களா? யூ கேன் கிளிக் அண்ட் ட்ராக் த ரெட் ஹேண்டில் at the end of the segment to rotate the stick man around it pivot. ஸோ ஒரு பிவோட் இமேஜஸில் இருக்கிற செக்மெண்ட் ஆஃப் ஹேண்டில் ரெட் ஹேண்டில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெசிஃபைட் ஹேண்டில்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸை மேக் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஹேண்டில் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் ஹேண்டில் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா எண்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஆப்ஷன்ஸில் நமக்கு ப்ரொவைட் ஆகுது. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டிக் மேன் அரவுண்ட் தி பிவோட். ஸோ இந்த பிவோட் இமேஜஸை ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை என்ன பண்ணுதுன்னா இந்த ரெட் கலர் ஹேண்டில்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? தென் next one is to move the whole figure you can click and drag the orange handle. So next one options பார்த்தீங்கன்னா orange handle. So இந்த orange handle உடைய யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா to move the whole figures. So entire stick mans, that means stick figures நீங்கள் மூவ் பண்ணணும், ஒரு லொக்கேஷன்ஸ்லேருந்து another one locations நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா that time we used to orange handle. ஓகேங்களா? move whole image, that means whole figures. ஓகேங்களா? then using these arrow keys you can accurately position the figure in 1 pixel increment. So further arrow keys நம்ம யூஸ் பண்ணும்போது that means ஒரு பொசிஷன் ஆஃப் பிளேசஸில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெட் ஹேண்டில்ஸ் ஆர் ஆரஞ்சு ஹேண்டில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் யூஸிங் ஏரோ கீஸ் லெஃப்ட் ஆரோ ஆர் ரைட் ஆரோஸ் இந்த பொசிஷன் அக்யூரேட்லி பொசிஷன்ஸை நீங்கள் பிக்சல் வைஸ் நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் ஏரோ கீஸ் லெஃப்ட் ஆரோ ஆர் ரைட் ஆரோ பட்டன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா ஃபர்தர் பொசிஷன்ஸ்க்கான அக்யூரேட் ஆப்ஷன்ஸை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்கான வியூஸ் தட் மீன்ஸ் ரெட் ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் ரொட்டேஷன்ஸை நம்ம மேக் பண்ணுறோம் அண்ட் ஆரஞ்சு ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணும்போது ஹோல் இமேஜஸ் தட் மீன் ஹோல் ஃபிகர்ஸை நம்ம மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம மேக் பண்ணுது. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸை ஏரோ கீஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பிக்சலுடைய இன்க்ரிமெண்ட்டை 1 by 1 நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள் டு செலக்ட் திஸ் ரெட் ஹேண்டில். ஸோ ரெட் ஹேண்டில்ஸை செலக்ட் பண்ணும்போது ஃபர்தர் ஆப்ஷனல் இமேஜஸ் நம்ம என்ன ஆகுதுன்னா in this old image figures. So new configurations of images exacted part of handles மட்டும், that means exacted part of segments மட்டும், that means lines or சர்க்கிள்ஸ் பொசிஷன்ஸ் மட்டும் என்ன பண்ண முடியும்னா நம்ம மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹேண்டில். ஓகேங்களா? பை யூஸிங் திஸ் ட்ராக்கிங் ஏ ரெட் ஹேண்டில்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது ஸோ ஃபர்தர் ஒன் இமேஜஸ் உடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ் மூவ் ஆகாமல் இந்த எக்ஸாக்ட் செக்மெண்ட்டுடைய பொசிஷன்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் இஸ் த orange handle using for orange handle. So old image, that means old figures and then new figures to move the whole image to one location to another one location. ஒரு லொகேஷன்ஸில் இருக்கிற இமேஜஸ் another one locations நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா now clicking the orange handle and drag and drop. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் ரெட் ஹேண்டில்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் சரி செலக்டட் செக்மெண்ட்ஸை மட்டும் நம்ம மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை மேக் பண்ணுது. தென் ட்ராக்கிங் ஏ ஆரஞ்ச் ஹேண்டில். ஸோ ஆரஞ்ச் ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸில் இருந்து ஸ்பெசிஃபைட் ஃபிகர்ஸ் மூவ் ஃப்ரம் த அனதர் ஒன் லொக்கேஷன். ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக் ஃபிகர்ஸ்னால் என்ன, இந்த ஸ்ட்ரிக் ஃபிகர்ஸில் என்னென்ன மாதிரியான செக்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக் ஃபிகர்ஸ் அவைலபிள் இருக்குது அண்ட் தென் ஸ்ட்ரிக் ஃபிகர்ஸில் இருக்கிற ஆப்ஷனல் என்னென்ன இருக்குது. ஸோ ரெட் ஹேண்டில்ஸ்னால் என்ன அண்ட் தென் ஆரஞ்ச் ஹேண்டில்ஸ்னால் என்ன, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.